தொடர்ந்து நாம இந்த வாழ்க்கை திறன் பத்தி பேசிக்கிட்டே வரோம். வாழ்க்கை திறனை கதை மூலியமா சொல்லும்போது நம்மளுடைய ஆழ் மனசுல அது பதிஞ்சிடுது அப்படின்னு சொல்லியும் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க போற வாழ்க்கை திறன் எதை பத்தினது அப்படின்னா இமோஷனல் மேனேஜ்மெண்ட். நம்ம பெரிதும் பேசுறோம், நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது, இன்னைக்கு வருது, நாளைக்கு வருது. ஆனா ஒரு பிரச்சனைகளையும் நாம உணர்வு பூர்வமா பார்க்குறோமா இல்லை உணர்ச்சி பூர்வமா பார்க்குறோமா அப்படிங்கிறது தான். ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுறான், குத்து சண்டை பயிற்சிக்கு போகணும், குத்து சண்டையில் தான் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அப்படி ஒரு நாள் அவன் ஒரு குருவை தேடி ஓடுறான். ஐயா, எனக்கு குத்து சண்டை சொல்லி கொடுங்க, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு கற்றுக்கணுன்னு. அவன் இதை பாட்ட, ஐயே உனக்கெல்லாம் இதெல்லாம் வருமா, போ போ அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த மாதிரி ஒரு ஆசான் இன்னொரு ஆசான்னு அவன் பல ஆசான்களை பார்த்துட்டான். யாருமே அவனுக்கு கற்றுத்தர தயாரா இல்லை. அதில் ஒருத்தர் சொல்றாரு, 2 கைகள் இருக்கக்கூடியவனாலேயே இந்த குத்து சண்டையில் எதையுமே சாதிக்க முடியலையே, இந்த ஒரு கையை வச்சு நீ என்னப்பா பண்ண போற, உன்னால இதிலெல்லாம் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறார். அப்படியே அவன் சோகத்தில் ஆழ்ந்துடுறான். அப்பயும் அவனுடைய முயற்சியை கைவிடவே இல்லை. இன்னொரு வயதான ஆசானை தேடி ஓடுறான். ஐயா, எனக்கு குத்து சண்டை கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை, நீங்களும் என்னை மறுத்துறாதீங்க, எனக்கு சொல்லி கொடுங்க, என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஆசானுக்கு பேரதிர்ச்சி ஆச்சரியமும் கூட. சரி வா, நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பயிற்சியை ஆரம்பிக்கிறார். தினம் ஒரே பயிற்சியை திரும்ப திரும்ப சொல்லித்தரார். இந்த சின்ன பையனுக்கு ஒரு யோசனை, என்னப்பா இது, நாம இத்தனை நாள் ஆச்சு, ஆனா ஒரே பயிற்சியவே இவர் திரும்ப சொல்லித்தராரே அப்படின்னு. ஆனா அதை போய் கேட்கவும் பயம். ஏன் அப்படின்னா பல பேரால அவன் கைவிடப்பட்டான். இந்த ஒரு ஆசான் தான் அவனுக்கு நீ வா நான் சொல்லித்தரேன்னு சொன்னார். இவரையும் விட்டுட்டு நான் யாரை போய் தேடுவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒத்த கையாலே அந்த பயிற்சியை தினம் அவன் செஞ்சுக்கிட்டே வரான். ஒரு நாள் யாரெல்லாம் தன்னை வெறுத்து ஒதுக்குனாங்களோ அவர்களுடைய மாணவர்களுக்கும் இவனுக்கும் சண்டை பயிற்சி நடக்குது, சண்டை போட்டி நடக்குது. அந்த போட்டி நடக்கும்போது என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இவனுடைய முதல் அடியிலே அவன் விழுந்துடுறான். இப்படியே அந்த போட்டியில் அடுத்தடுத்து மேலே வரான். அவன் வெற்றியாளனாகவும் ஆயிடுறான். எப்படி அவனுக்கே நம்ப முடியல, நான் எப்படி இதில் வெற்றி பெற்றேன், இந்த ஒரு கையை வச்சு என்னால் சாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஓடி தன்னுடைய ஆசானை கட்டி அணைச்சிட்டு, யாருமே என்னை நம்பலையே, நீங்கள் எப்படி நம்புனீங்க அப்படின்னு சொன்னார். எல்லாருக்குமே உனக்கு இடது கை இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சது, ஆனால் உனது வலது கை வலிமை யாருக்குமே தெரியல, அந்த வலிமையை நான் பயன்படுத்தினேன். இந்த வலது கையால் மட்டுமே சாதிக்கக்கூடிய பயிற்சியை தான் நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன், அதை நீ செஞ்ச, அதனால தான் நீ வெற்றியாளனான அப்படின்றார். இன்னொரு பக்கம் பார்த்தா எல்லாராலையும் கைவிடப்பட்டான். உனக்கு கை இல்லை, உன்னால் முடியாது, உனக்கு வயசு இல்லை, உனக்கு அனுபவம் இல்லை, எல்லாரும் சொல்லி அவனை ஒதுக்கும் போதும் ஒரு நாளும் தன்னுடைய உணர்ச்சிக்கு அவன் வழி கொடுக்கவே இல்லை. உணர்வு பூர்வமாக தன்னால் இதை சாதிக்க முடியும்னு நினச்சான். அவன் நினைச்சதோட விளைவு தான் இந்த சாதனை. இப்படி தான் நம்மளை நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகளை குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி, ஐயோ இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சே, வேணாம், ஐயோ அவன் நம்மளை பேசிட்டானா, வா திரும்ப உடனே போய் சண்டை போடுவோம், ஐயோ இவன் இப்படி சொல்லிட்டானே, நான் பாரு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உணர்ச்சிகளுக்கு நாம் வழி கொடுக்க உணர்ச்சி நம்மை ஆழுகிறது. இந்த இடத்துல தான் இந்த லைஃப் ஸ்கில்லானது நமக்கு ரொம்பவும் தேவைப்படுது. இமோஷனல் மேனேஜ்மெண்ட். உணர்வு பூர்வமாக நாம் ஒரு விஷயத்தை பார்க்க நம்மளுடைய வெற்றிக்கான வழியை அந்த உணர்வானது நம்ம மனசுக்குள்ளார, அதுவும் ஆழ் மனசுக்குள்ளார விதையிடுது. அதுதான் நமக்கு இன்னும் பெரிய வெற்றிக்கான வழியையும் கொடுக்குது அப்படிங்கிறது தான். இந்த மாதிரியான கதைகளை நாம் கேட்கும் போதும் நாம் பேசும்போதும் மற்றவர்களிடத்து பகிர்கும் போதும் இந்த வாழ்க்கை திறனானது இன்னும் வலுவடைகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆழ் மனசுலையும் போய் உட்காருது. மக்களே, ஒரு நாளும் படிக்கிறத விடாதீங்க. நாம் படித்ததை மற்றவர்களோடு பகிரவும் மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.